உயர்நீதிமன்ற தீர்ப்பையும் மீறி ஏபிஆர்ஓ எனப்படும் அரசின் உதவி மக்கள் தொடர்பு அலுவலர் பணியிடங்களுக்கு தகுதியற்ற திமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு பணியாளர்களை நியமிக்க திமுக அரசு முயல்வதா முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. தமிழகத்துல உதவி மக்கள் தொடர்பு அலுவலர் பணியிடங்கள்ல நியமனம் செய்வதற்கு சென்னை உயர்நீதிமன்றம் தெளிவான வழிகாட்டுதல்களோட கூடிய தீர்ப்புகளையும் வழங்கியிருக்கு. அதாவது உதவி மக்கள் தொடர்பு அலுவலர் பணியிடங்களுக்கு பத்திரிகை மற்றும் மக்கள் தொடர்பு அல்லது ஊடக அறிவியல் படிப்பு கட்டாயமாக்கப்படணும் அப்படின்னு சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளிக்கிறது அப்படிங்கிறதையும் எடப்பாடி பழனிசாமி சுட்டிக்காட்டியிருக்காரு. உயர்நீதிமன்றத்தால பிறப்பிக்கப்பட்ட இந்த அரசாணையை திரும்ப பெற திமுக அரசு முடிவு செய்திருக்கிறதா தெரியுது. தகுதியற்றவர்களையும் ஆட்சியாளர்களுக்கு வேண்டியவர்களையும் ஏபிஆர்ஓக்களாக நியமிக்கவே இது போன்ற நடவடிக்கைகள்ல திமுக அரசு இயங்கி இருக்கு அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியிருக்காரு. அது மட்டும் இல்லாம அந்த தீர்ப்புகளை மீறி உரிய தகுதி இல்லாத திமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு பணியாளர்களை நியமிக்க அதிகாரிகள் முயல்வதாகவும் செய்திகள் வெளியாவதா குறிப்பிட்டிருக்காரு. மருத்துவர் ஆவதற்கு மருத்துவ படிப்பும் வழக்கறிஞர் ஆவதற்கு சட்டப்படிப்பும் அவசியம் அப்படிங்கிறது மாதிரியே ஏபிஆர்ஓ பணிக்கு பத்திரிகை மற்றும் மக்கள் தொடர்பு அல்லது மீடியா சயின்ஸ் துறைக்கு குறைந்தபட்சம் டிப்ளமா அல்லது பட்டப்படிப்பு அவசியம் அப்படிங்கிறது அரசாணையில தெளிவா இருக்கு. ஆனா பத்திரிகை துறையில அனுபவமோ தகுதியே இல்லாத திமுகவோட ஐடி விங் பணியாளர்களை ஏபிஆர்ஓக்களாக நியமிக்க திமுக அரசு முயற்சி மேற்கொண்டு வருது அப்படின்னும் அப்படி நியமிக்கப்படுறவங்களை தேர்தல் ஆதாயத்திற்கு பயன்படுத்தும் உள்நோக்கமாகவும் தெரியுது அப்படின்னும் எடப்பாடி பழனிசாமி குறை சொல்லியிருக்காரு. தற்காலிக நியமனம் அப்படிங்கிற பெயர்ல தகுதியற்றவர்களை நியமிக்கும் முயற்சியை உடனடியா கைவிட்டுட்டு டிஎன்பிஎஸ்சி வாயிலாகவே ஏபிஆர்ஓக்களை நியமிக்கணும் அப்படின்னு தமிழக அரசுக்கு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தி இருக்காரு.